boys and girls, welcome to 100th learning. So இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் இல்லையா? சோ எக்ஸாம் எல்லாரும் எப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியணும் இல்லையா? சோ அதுக்கு தான் இந்த வீடியோ. சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது. சோ நம்ம இன்னைக்கு மாடலுக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்துக்கிறோம். சோ கொஸ்டின் பேப்பர் கோயம்புத்தூர்ல எப்படி வந்திருக்கு? சோ டஃபா இருக்கா? கஷ்டமா இருக்கா? சோ இதை பார்க்கும்போது பப்ளிக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனலைசிஸ் தான் இப்ப பார்க்க போறோம். அதுல மெயினா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சோ வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லையா நம்ம கொஸ்டின் பேப்பர். சோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்க்கு பாத்திரலாமா? சோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த அளவுக்கு 1 மார்க்ஸஸ் அப்படின்னு சொல்லணும்னா 1 மார்க்ஸஸ் எல்லாமே லைக் லிட்டரலா ஈஸியா தான் இருந்திருக்கு. சோ எல்லாமே வந்து புக் பேக்ல இருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டஃபரா ஃபீல் ஆனாலும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. சோ இந்த 15 கொஸ்டின்ஸ்மே கொஞ்சம் ஈஸியரா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ 1 மார்க்ஸை பொறுத்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல பொறுத்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றதுல கொஸ்டின் நம்பர் 24 நமக்கு கம்பல்சரியா இருக்கு. சோ இதுல இந்த கன்வர்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML னா என்ன, சோ அதோட நோட்ஸ் என்ன, CSV அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்தேன் இல்லையா லாஸ்ட்லி, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். சோ அட்டெண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருந்திருக்கு. அண்ட் கோயிங் வித் தி பார்ட் 3 கொஸ்டின்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா PROM EROM சோ லாஸ்டா நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, PROMனா என்ன, EROMனா என்ன அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எத்திக்ஸ் கேட்டிருக்காங்க, எத்திக்கல் இஷ்யூஸ் என்னென்ன, சிஎஸ் ஓட அட்வான்டேஜஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ ஃபுல்லாவே நமக்கு தியரி பேஸ்ல தான் வந்திருக்கு. சோ கம்பேரிட்டிவ்லி நம்ம அட்டெண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இருந்திருக்கு இல்லையா? சோ கோயிங் வித் 5 மார்க் கொஸ்டின். சோ 5 மார்க்ஸ் அனலைஸ் பண்ணும்போது 5 மார்க்ல எல்லாமே வந்து இந்த கன்வர்ஷன் கொஸ்டின் கம்பல்சரியா வரும்னு நமக்கே தெரியும். சோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் நீட் டயகிராம். சோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நீட் டயகிராம்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. தென் கேரக்டர்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஓகே, இதுவும் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னு சொன்னா எனி5 இன்டர்னல். சோ HTML ஓட ஆட்ரிபியூட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சோ கேஸ் ஸ்டடி. சோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதை நீங்க படிச்சிருந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா சோ 5 மார்க்ஸஸ்மே வந்து ஈஸிலி அட்டனபிளா தான் இருக்கு. சோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவுக்கு மாடரேட்டா இருக்கு. சோ மாடரேட்டா நம்ம சொல்லலாம். கொஸ்டின் பேப்பர் இஸ் நாட் மோர் டஃப். சோ டஃப் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இல்ல, நான் ஓப்பன் கொஸ்டினா ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ கோயிங் வித் 12th ஸ்டாண்டர்ட். சோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் PHP ல இருந்து தான் ஃபுல்லா கேட்டிருக்காங்க. சோ இதே எல்லாமே நம்ம பார்க்கும்போது 1 மார்க்ஸ் வந்து ஈவன் 1 or 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபரா இருந்தாலும் நீங்க சேம் நான் சொன்ன மாதிரி தான் நீங்க புக்ல 1 மார்க்ஸ் புக்ல வந்துட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. சோ 90% வந்து நமக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ 1 மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. Going with the 2 marks questions. So 2 marks questions பார்க்கும்போது so 24th question. So syntax of while. So syntax எல்லாமே பார்த்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். So animation தான் என்னங்கிற question, PHP க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன, so இன்டர்நெட்னா என்ன, so இந்த questions எல்லாமே நம்ம questionல கொடுத்துருந்தோம். so அதே questions தான் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. so அதை நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தீங்கனாலே ஜஸ்ட் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு தான் question இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு 13th ஒன் கொடுத்துருக்கு, 33. ஸோ 33ல ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஸோ வந்து ரொம்ப புதுசாலாம் நமக்கு கொடுக்கல. அண்ட் தென் சின்டாக்சஸ் எல்லாம் வந்து எப்பவும் சொல்ற மாதிரி நோட்ஸ், சின்டாக்சஸ் இதை பத்தி தான் இபேஸ் கமர்ஷியல் எல்லாம் சொன்னோம். ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டடான இதாக தான் இருக்கு. ஸோ கோயிங் வித் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா மல்டிமீடியா ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். DBMS வந்து வேரியஸ் டைப்ஸ் பத்தி ஸோ கம்பல்சரியா பார்த்துட்டு போக சொன்ன கொஸ்டின். அண்ட் MySQL பத்தி கேட்டிருக்காங்க. OS மாடல் லேயர்ஸ்க்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டட் தான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட். ஸோ நான் ஆல்ரெடி எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு அவுட்புட் கொஸ்டின் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ அதுக்கான ஆன்சரும் அண்ட் தென் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த அளவுக்கும் வந்து மாடரேட்டா தான் இருக்கு. ஸோ நீங்க இஃப் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லிட்டில் டஃபரா இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பேப்பர் வந்து ஈஸி அண்ட் மாடரேட்டா தான் இருக்கும். ரொம்ப டஃபா இருக்க மாதிரிலாம் இல்ல. ஸோ ஹோப்
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங்ல உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல இருந்து குடுப்போம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நீங்க எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்த்துட்டு, நீங்க எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ மீட் யூ இன் another lecture. Until bye bye and thank you.